வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மீனாட்சி அம்மன் நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன இந்த தருணத்தில், இந்த எனர்ஜியில், இந்த சிச்சுவேஷனில் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதுக்கு எந்த அளவுக்கு ஃபீட்பேக்ஸ் வருதோ, லைக்ஸ் வருதோ, அதை வச்சு இந்த டாப்பிக்கை நான் எவ்ரி ஃப்ரைடே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் பயல் செலெக்ஷன் மூலிமா உங்களுக்கான பயலை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடி டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஒரு காம் மைண்ட் செட்டுக்கு நம்ம தலைவன் நித்யானந்தா கூப்பிடுற மாதிரி மீனாட்சி மீனாட்சி எனக்கு ஒரு மெசேஜ் சொல்லுங்கள், ஸோ எனக்கான ஒரு கார்டு எதுன்னு காட்டுங்க அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எந்த பையில் உங்களுக்கானதோ அது உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். ஸோ அந்த பையில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பைலுக்கான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய மீனாட்சினுடைய மெசேஜ் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மீனாட்சி மீனாட்சின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான ரீடிங் அண்ட் மெசேஜஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னுடைய சோல்மேட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இதே மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் உங்களுக்கு வேணும், கைடன்ஸ் வேணும், கிறிஸ்டல் ஹீலிங் வேணும், டாரோ ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. நம்மளுடைய முருகன் டெக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த முருகன் டெக் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, அதுக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம பயல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் 1 by 1 ரீடிங்குள்ளே போயிடலாம். ஹலோ பைல் நம்பர் 1, வெல்கம் டு அவர் ரீடிங். ஸோ யாரெல்லாம் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு மீனாட்சி தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கான கார்ட்ஸ். மீனாட்சி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள அலாதியான ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு குணம் உங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த குணம் சமீப காலமாக அது கொஞ்சம் தடைப்பட்டு போயிருக்கு. அதாவது உங்களுக்கே நீங்கள் உங்களால் ஹீல் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு தாராளமாக ஹீல் பண்ண முடியும். உங்களோட பேச்சாலேயோ உங்களுடைய செயல்களாலேயோ மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹீலிங் உங்களால் கொடுக்க முடியும். ஆனால் இப்போது சமீப காலமாக உங்களாலேயே உங்களுக்கு ஹீல் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி பிளாக்கேஜ் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ஒரு எனர்ஜி பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த ஒரு வைப்ரேஷனை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு அகைன் நீங்கள் மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் நிச்சயமாக இப்போது ஒரு பியூரிஃபிகேஷன், அதாவது கிளென்சிங் எடுக்கணும், சரிங்களா? ஸோ தமிழில் சொன்னோன்னா உடலாலையும் மனதாலையும் நீங்கள் சுத்திகரிப்பு செய்யணும். இந்த சுத்திகரிப்பு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அகைன் பழைய அந்த பவர் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு கெயின் ஆகும். ஸோ இதனால் நீங்கள் உங்களுக்கும் ஹீலிங் எடுத்துக்க முடியும், கொடுத்துக்க முடியும், மற்றவங்களுக்கும் அந்த ஹீலிங்கை உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஒரு பேச்சினால கூட மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கான விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கணும். மீனாட்சி அம்மனை மனசில் வச்சு கூட நீங்கள் அந்த கிளென்சிங் விஷயத்தை பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு பூஜைகள் அதெல்லாம் செய்கிறதுனால, விரதங்கள் எடுக்கிறதுனாலும் உங்களுக்குள்ள அந்த சுத்திகரிப்பு உருவாகும். நீங்கள் அதே மாதிரி ஒரு அம்மன் கோவில்லையோ, பக்கத்தில் இருக்க அம்மன் கோவில்கள்லையோ, இல்லை மீனாட்சி கோவில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னா ஸோ மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற குளத்தில் நீராடும் போதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிளென்சிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிளென்சிங் இப்போ உங்களுக்கு ரொம்பவே அவசியம். அதே மாதிரி இயற்கை சார்ந்த இடங்கள்ல இருக்கீங்கன்னா
இப்போது இந்த டைமில் எங்கேயாவது மழை பெஞ்சால் கூட அந்த மழையில் நீங்கள் நினையணும், அப்போவும் உங்களுக்கு அந்த கிளென்சிங் வந்து நடக்கும். ஸோ இந்த 2 விஷயங்களும் கிடச்சிருச்சுன்னா போதும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹீல் ஆகிடுவீங்க அண்ட் மற்றவங்களுக்கும் அந்த ஹீலிங்கை கொடுப்பீங்க, நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்க்குற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்த நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்கன்னா அது உங்களுடைய நம்பிக்கையின் பேரில் அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். சரிங்களா? நீங்கள் ஒரு காரியத்தை சாதிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அதற்கு மீனாட்சியினுடைய அருள் மட்டும் போதாது, அதற்கும் மேலே உங்களுடைய நம்பிக்கையும் அதில் இருக்கணும். உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை சார்ந்து நீங்கள் சில காரியங்களை முன்னெடுப்பீங்க. அப்போது மீனாட்சியினுடைய உறுதுணையும் பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு சேரும் போது உங்கள் மனசில் எந்த ஆசைகள் இருந்தாலும் எந்த லட்சியங்கள் இருந்தாலும் அதை அடையிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும், அதற்குரிய வில் பவரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழக்கக்கூடாது, உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் பலம். அந்த ஒரு விஷயம் இருந்தால் மீனாட்சியினுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சி நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் லட்சியங்களை நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும். ஸோ அந்த நம்பிக்கை கிடைக்கிறதுக்கும் மீனாட்சி அம்மன் வழிபாடு நீங்கள் செய்கிறது நிச்சயமாக அந்த நம்பிக்கை உங்களுடைய மனசில் வந்து அவங்க விதைப்பாங்க அப்படின்றதும் அவங்க உங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீல் ஆகுங்க அண்ட் நீங்கள் கிளென்சிங் பண்ணுங்கள் புனிதமான நீர்நிலைகளில். தென் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் உங்களுடைய விருப்பங்களில் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இந்த 3ம் நீங்கள் செய்யும் போது மீனாட்சியினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் மீனாட்சி அம்மன் இன்றைக்கி தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான மீனாட்சி அம்மன் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ பைல் நம்பர் 2, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மீனாட்சி அம்மன் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனாட்சி அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரம் உங்கள்கிட்ட இருக்குது, இல்லை ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் என்னன்றது உங்களுக்கு சம்டைம்ஸ் தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரிஞ்சிருந்தாலும் அதுக்காக பெருசாக மெனக்கிட்டு இருக்க மாட்டீங்க. பட் அந்த பவர் என்னன்றது இங்கே உங்களுக்கு மீனாட்சி அம்மன் திருப்பியும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்களுடைய தனித்தன்மை, உங்களுடைய தனிமை ஆர் உங்களுடைய அந்த சுதந்திரம், சரிங்களா, இண்டிபெண்டன்சி. ஸோ இந்த விஷயம்தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பவரே. உங்களுடைய வெற்றிக்கான ஒரு சீக்ரெட்டும் அதுதான். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் தனித்துவமாக இருக்கணும், தனித்தன்மையோடு இருக்கணும் அண்ட் சுதந்திரத்தன்மையோடு இருக்கணும். ஸோ மற்றவங்களுடைய ஒரு அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணுறது, இல்லை மற்றவங்க சொல்கிறதுக்காக நீங்கள் செய்கிறது, அடுத்தவங்களுடைய சப்போர்ட்காக வெயிட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்கள் ஒரு காரியங்களில் இறங்குறீங்கன்னா ஸோ அதில் உங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தாலே போதும். நீங்கள் அதே மாதிரி அதில் தனித்து இயங்கணும், சுதந்திரமாக இயங்கணும். ஸோ உங்களுடைய விஷயங்களில் யாரையும் தேவையில்லாமல் லிமிட்டை தாண்டி நீங்கள் வரவிடக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணணும். அது ஃபேமிலியாக இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னராக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு உண்டான அந்த எல்லைக்குட்பட்டு நீங்கள் நிறுத்தணும். ஸோ உங்களுடைய காரியங்களை நீங்கள் தனித்துவமாக தனித்து இயங்கணும். அப்படி இயங்குறது மட்டும்தான் உங்களுடைய உண்மையான ஒரு சக்ஸஸ்க்கு வந்து வழிவகுக்கும் அண்ட் உங்களுடைய உண்மையான ஒரு பவரே அதுதான். ஸோ சமீப காலமாக அந்த ஒரு பவர் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, யாரோ ஒரு சப்போர்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். அது மனுஷங்க கிட்ட அந்த சப்போர்ட் தேடாதீங்க, நீங்கள் தாராளமாக மீனாட்சிக்கிட்டே அந்த சப்போர்ட்டை வந்து தேடுங்க. சரிங்களா? ஸோ மீனாட்சி உங்களுக்காக இருக்காங்க. அவங்க ஒரு ஆள் போதும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு, அந்த ஒரு தெய்வம் போதும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. அது அவங்கள நீங்கள் தெய்வமாக நினச்சிட்டாலும் சரி, ஒரு ஹியூமன் பீயிங்காக ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக ஒரு மனிதராக அம்மாவாக நினச்சிக்கிட்டாலும் சரி, ஸோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். எப்போல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் அவங்கள மனசு நினச்சிக்கோங்க. முடிஞ்சால் அவங்களுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மீனாட்சி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் மீனாட்சி கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன் வந்து நடக்கும், மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ், மாற்றங்கள் வந்து நடக்கும். உங்களுக்குள்ள எவ்வளோ பவர் இருக்குது, வைப்ரேஷன் இருக்குன்றது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, ஒரு டிவைன் வைப்ரேஷன் இருக்குது, ஒரு ஆன்மீக ரீதியாக எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பவராக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு புலப்படும். ஸோ அதற்கு நிச்சயமாக நீங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரணும்.
ஸோ எப்போவுமே சப்போர்ட் காலையில் நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்போது நீங்கள் மீனாட்சி அம்மனுடைய உறுதுணையோட உங்களுடைய காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க. ஸோ நிச்சயமாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான ஒரு முழு ஸ்ட்ரென்த்தும் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத அவங்க இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான மீனாட்சி அம்மன் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ பைல் நம்பர் 3, வெல்கம் டு அவர் ரீடிங். யாரோட பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான மீனாட்சி அம்மன் மெசேஜ் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பைல் நம்பர் 3 உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனாட்சி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வர இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கதவுகள் உங்கள் வாழ்க்கையில் திறக்க இருக்குது. அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கைப்பற்றணும். அந்த கதவுகளை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்கணும்னா சில கடந்த கால விஷயங்கள்லாம் உங்களை இன்னும் தடுத்து நிறுத்திட்டுருக்கு. ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு வெளியேறணும். எதெல்லாம் உங்களை தடுத்து நிறுத்துதோ, எந்த பாஸ்ட் மெமரிஸ், எந்த பழைய நினைவுகள், அனுபவங்கள் இதெல்லாம் உங்களை ஸ்டக் பண்ண வைக்குதோ, அதாவது பழைய நினைவுகள் நல்ல அனுபவங்கள், நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் நினைவுகளாக இருந்தால் பரவாயில்ல. பட் எதெல்லாம் உங்களை ஸ்டக் பண்ணுதோ, எதெல்லாம் உங்களை அப்படியே டவுன் பண்ணுதோ, ஒரு சேட்னஸ்க்கு கொண்டு வருதோ, கவலைக்கு கொண்டு வருதோ, அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வாக்கவே பண்ணணும். அதுலேருந்து வெளியேறணும். சரிங்களா? அப்படி வெளியேறி வரும்போது உங்களுக்கான அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அண்ட் அதற்கான டோர்ஸ் ஓப்பன் ஆகிறதையும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நோக்கி நீங்கள் அடி எடுப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் ஆனது அம்மன் குழந்தை, தாய் குழந்தை, இந்த ஒரு பாண்டிங் இல்லையா? அப்போ நீங்கள் அதே மாதிரி உங்களோட குழந்தைகளோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க குழந்தைகளோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்களோடையோ அதிக அளவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் அதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், உங்களுக்குள்ளே ஒரு தாய்மை உணர்வு நிச்சயமாக எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கும். அந்த உணர்வு வெளிப்படும் போது நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பீங்க. ஸோ அதை செய்யும் போது உங்களுடைய பாஸ்ட் விஷயங்களில் நடந்த அந்த ஒரு கெட்ட நினைவுகள் இல்லை பாஸ்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் அதெல்லாம் உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இயல்பாகவே ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். இன்னும் நீங்கள் குழந்தைத்தனமாக இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பழசராக நினச்சி கவலைப்படாமல் குழந்தைத்தனமாக அடுத்து என்னன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. அதனால் நீங்கள் குழந்தைங்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான அறிவுரைகள் கொடுக்கணும். அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ண நீங்கள் ஒரு துணையாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீனாட்சி உங்களுக்கு உங்களை ஒரு குழந்தையாக நினச்சி நிச்சயமாக உங்களை குழந்தையாக தான் நினைப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு குழந்தை தான். ஸோ உங்களுக்கான தேவைகளை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்த கசப்பான அனுபவங்கள், அது தரக்கூடிய வழிகள், அது கொடுக்கக்கூடிய பிளாக், இது எல்லாமே அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியும் சீக்கிரமாக கிடைச்சிடும். அதற்கான ஒரு பாதையை நோக்கியும் நீங்கள் போக ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப அழகானதாக மாறிடும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் மீனாட்சி அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான மீனாட்சி அம்மன் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மை டியர் சோல்மேட்ஸ், நம்ம இன்றைக்கி மீனாட்சி அம்மன் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன். வணக்கம்.